நியூ இயர் 1 அதுவுமா நைட்டு 9:17க்கு ஒருத்தன் பங்கமா ஏமாத்திட்டான். செம்ம கடுப்பாயிடுச்சு. ஸ்விக்கில இந்த வெட்னஸ்டே ஆஃபரா KFC சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தேன். டெலிவரி பண்ணாமலே டெலிவர்டுன்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்விக்கி ஹெல்ப்லைனில் ஒரு 1 ஹவரா சேட் பண்ணி ஃபைனலாக வந்து அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் KFCக்கே போயிட்டு டேரெக்டாக வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளே வாங்கிடணும்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. என்னதான் மணி எனக்கு ரீஃபண்ட் ஆனாலும் நாங்களும் போய் டேரெக்டாக வாங்கிட்டு வந்தாலும் உள்ளே வந்து எனக்கு கோவம் செம்மையாக இருந்துகிட்டே இருந்துச்சு அந்த கன்சர்ன் பர்சன் மேலே. எப்படி வந்து இந்த மாதிரி பண்ணலாம் ஒரு டெலிவரி பர்சன், ஒரு ஃபுட்டை நம்பி வீட்டில் எப்படி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்றது அந்த கொஞ்சம் சென்ஸ் கூட அவங்களுக்கு இருக்காதா அப்படின்னு. ஃபைனலாக நான் கம்ப்ளைண்ட் பண்ணதில் கண்டிப்பாக அந்த பர்சனை கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இந்த ஃபுட் டெலிவரி பர்சன் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த தப்பை செய்யாதீங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபுட் டெலிவரி பண்ணுறதுல கோளாறு ஆயிருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட்டாக சொல்லுங்கள். அப்புறம் லாஸ்ட் மினி விலாகவே சொல்லியிருப்பேன், நீங்கள் ஒரு ரிசல்யூஷன் எடுக்கிறதா இருந்தால் இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க அப்படின்னா அது வேறு ஒன்றும் இல்லை. எவ்ரி இயர் ஸ்டார்டிங்லேயே ஜானில் ஒரு கோல்டு சீட்டு ஒன்று போட்டுருங்க உங்கள் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி. நாங்கள் எவ்ரி இயர் எதை ஃபாலோ பண்ணுறோமோ இல்லையோ இந்த ஒரு விஷயத்தை எப்போவுமே ஸ்கிப் பண்ணதே இல்லை. ஒரு முறை இந்த ரிசல்யூஷன் எடுத்து பாருங்கள், உங்களுக்கே இயர் எண்டில் இதோட வேல்யூ புரியும்.